ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 5 பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி பேப்பரில் கட் பண்ணலாம், ஃபோம் ஷீட்டில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக சதுரமாக இருக்கணும். அது மாதிரி கட்டமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கட் பண்ணுற அளவு கரெக்டாக வரும். நான் ஃபோல்ட் பண்ணுற மாரி நல்லா பாருங்கள். நான் ஃபோல்ட் பண்ணுற மாரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் செகண்ட் டைம்னு சொல்கிறேன் பாருங்கள். அதை ஓப்பன் பகுதி மேலே இருக்கணும். எப்பயுமே ஓப்பன் பகுதி மேலே எடுத்துட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். திரும்பவும் அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சென்டரில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சென்டர்லேருந்து நம்ம ஈஸியாக நான் அந்த பெட்டல்ஸ் சொல்லித்தரேன் பாருங்கள். இதை நீங்கள் இந்த மாதிரி பூ மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை முல்லைப்பூ செய்கிறீங்கள்ல அதை மாதிரியும் செஞ்சுக்கலாம் பாருங்கள். ஈஸியாக இதை நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். மார்க் பண்ணிடுறதுலேருந்து நம்ம ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டு திருப்பி அதை அப்படியே பேக் சைடு அதுலேருந்து ஆரம்பித்து பேக் சைடும் நீங்கள் மடிச்சுக்கணும். ஒரு கோன் சைஸுக்கு வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன். திருப்பி பேப்பரை நம்ம ஓப்பன் பகுதி மேலே இருக்கணும். அடுத்தது நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 பெட்டல்ஸோடைய ஃப்ளவர் வந்துடும். நம்ம முல்லை பண்ணுறதுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இது நம்ம இதை மாதிரி ஃப்ளவர் செய்கிறதுக்காக அந்த முல்லை பண்ணுறதுக்கு நான் எத்தனை சென்டிமீட்டர்னு நான் நெக்ஸ்ட்டு இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் நான் சொல்லுவேன் அது எத்தனை சென்டிமீட்டர் நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு. நான் திரும்பவும் சொல்லித்தரேன் பாருங்கள். எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அடையாளத்துக்காக கட் பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பெட்டல்ஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் முல்லை பண்ணுறதுக்கு நம்ம ரவுண்டாக தான் கட் பண்ணணும். இது நம்ம அது பெரிய சைஸு ஃப்ளவர் பண்ணுறதுக்காக நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கே புரியும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு ஃபோம் ஷீட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதை வச்சு நான் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அந்த ஃபோம் ஷீட்டையும் எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு இப்போது ஒரு டூத் பிக் வச்சு நம்ம அடையாளம் பண்ணிக்கலாம். அடையாளம் பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம அந்த ஃப்ளவரில் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி கட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியல. அதனால் நான் சொல்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்போ தான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ளவர்லாம் கிடச்சிரும் பாருங்கள். இதை நம்ம வீட்டு ஹோம் டெக்கரேட்டுக்கு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து முல்லை பண்ணுறதுக்காக நம்ம எத்தனை சென்டிமீட்டர் எடுக்கிறோன்னு பாருங்கள். 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். அதுதான் முல்லைப்பூ நம்ம வந்து ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அளவு. 6 பண்ணுனா நம்மளுக்கு அது கரெக்டாக வராது. 4 பண்ணுனா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் பண்ணலாம். நம்ம முல்லைப்பூ எப்படி பண்ணுறோம், குண்டு மல்லி, அதுக்கு கரெக்டான அளவு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் தான். அதையும் அதே மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி எப்படி மடிச்சனோ அதேமாரி, ஆனால் சென்டிமீட்டர் மட்டும் 2 கம்மி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.